சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு காணொலி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மனிதர்களின் அதிகார போர்களுக்கு நடுவே போதும் உங்கள் ஆட்டம் என்பது போல இயற்கை தனது கோர முகத்தை காட்டத் தொடங்கியுள்ளதோ என்ற அச்சம் உலக நாடுகளை உழுக்க தொடங்கியுள்ளது. பூமியின் தென்முடியான அண்டார்டிகாவின் உறைபனி குளிர்காலத்தில் வரலாறு காணாத வெப்ப அலை பசிபிக் பெருங்கடலின் ஆழத்தில் விழித்துக் கொண்டு உலக வானிலையை அச்சுறுத்தும் ராட்சத எல் நினோ அதன் உடனடி தாக்கமாக அமெரிக்காவின் 5 மாநிலங்களை இருளில் மூழ்கடித்துள்ள கொடூர சூறாவளிகள் இந்த உலகளாவிய பேரழிவுக்கு மத்தியில் இந்தியாவின் உயர் நாடியான பருவமழையும் முற்றிலும் சீர்குலைந்து போயுள்ளது. கேரளாவுக்கு ரெட் அலர்ட். தலைநகர் டெல்லியை நள்ளிரவில் அதிர வைத்து அவசர கால மொபைல் எச்சரிக்கை ஒலிகள். மறுபுறம் வறட்சியால் தவிக்கும் லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகள். அண்டார்டிகா முதல் டெல்லி வரை இயற்கை விடுத்துள்ள இந்த இறுதி எச்சரிக்கையின் பின்னணியில் இருக்கும் அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை உடைக்கிறது இன்றைய பிரத்யேக காலநிலை செய்தி தொகுப்பு. இப்போது விரிவான செய்திகள். லக்கி எக்ஸ்க்ளூசிவ் பவுண்டேஷன்ஸ் வழங்கும் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ ஜூன் 13, 2026. மத்திய கிழக்கு நாடுகளின் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் உலகையை அச்சுறுத்தும் மற்றொரு மாபெரும் ஆபத்தாக பூமி தென்முனியான அண்டார்டிகாவில் வரலாறு காணாத குளிர்கால வெப்ப அலை ஒன்று வீச தொடங்கியுள்ளது. வழக்கமாக ஜூன் மாதத்தில் உறைபனி மற்றும் கடுமையான குளிர்காலம் நிலவ வேண்டிய அண்டார்டிகா தீபகற்பத்தில் தற்போது அரிதான மற்றும் நெஞ்சை பதற வைக்கும் வகையில் வெப்பநிலை வழக்கத்திற்கு மாறான உச்சத்தை தொட்டுள்ளது. இது அண்டார்டிகாவின் ஒட்டுமொத்த ஜூன் மாத காலநிலை சாதனைகளையும் தலைகீழாக முறியடித்துள்ளதாக விஞ்ஞானிகள் அதிர்ச்சி வெளியிட்டுள்ளனர். பொதுவாக இப்பருவத்தில் அண்டார்டிகாவின் பனிப்பாறைகள் உறைந்து மிகவும் நிலையானதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த அதீத வெப்பநிலையின் காரணமாக குளிர்காலத்திலேயே பனிப்பாறைகள் அசாதாரண முறையில் உருக தொடங்கியுள்ளதாக துருவ ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். உலகளாவிய புவி வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்றத்தின் அண்டார்டிகாவில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் மாற்றமாகும் என சர்வதேச சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். அண்டார்டிகாவின் இந்த தொடர் குளிர்கால வெப்பநிலை உயர்வு அங்குள்ள பிரமாண்ட பனிப்பாறைகளின் நீண்டகால நிலைத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. உலகளவில் கடல் மட்டங்கள் வேகமாக உயர்ந்து கடலோர நகரங்கள் நீரில் மூழ்கும் பேராபத்தை இது பல மடங்கு துரிதப்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதிவேக காலநிலை மாற்றம் கடந்த சில தசாப்தங்களாக பூமியின் மற்ற பகுதிகளை விட துருவ பகுதிகளே மிக அதிகமாக வெப்பமடைந்து வருகின்றன. தற்போது ஜூன் மாதத்தில் பதிவாகியுள்ள இந்த அதீத வெப்ப அலை பூமியின் சுற்றுச்சூழல் சமநிலை எந்தளவிற்கு சீர்குலைந்துள்ளது என்பதை உலக நாடுகளுக்கு பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. வளிமண்டலத்தில் பசுமை குடில் வாயுக்களின் உமிழ்வை உடனடியாக கட்டுப்படுத்த சர்வதேச நாடுகள் முன்வராவிட்டால் அண்டார்டிகாவின் உறைபனி உருகி ஒட்டுமொத்த உலகிற்கும் பேரழிவை ஏற்படுத்துவது உறுதி என்பதை இந்த சுற்றுச்சூழல் நெருக்கடி மீண்டும் நினைவூட்டியுள்ளது. அண்டார்டிகாவில் வரலாறு காணாத குளிர்கால வெப்ப அலை வீசி வரும் சூழலில் உலகளாவிய வானிலையை ஒட்டுமொத்தமாக புரட்டி போடக்கூடிய ஆபத்தான இயற்கை நிகழ்வான எல் நினோ மீண்டும் தொடங்கியுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டுள்ள இந்த அதிவேக வெப்பமயமாதல் கட்டத்தை அமெரிக்காவின் புகழ்பெற்ற தேசிய கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த முக்கிய காலநிலை அமைப்பு மீண்டும் தீவிரமாக செயல்பட தொடங்கியுள்ளதால் உலகம் முழுவதும் வரும் மாதங்களில் கணிக்க முடியாத அதீத வானிலை அபாயங்கள் பல மடங்கு அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீர் வழக்கத்திற்கு மாறாக வெப்பமடைவதையே எல் நினோ என்கின்றோம். இந்த ஒற்றை இயற்கை மாற்றம் உலகின் பல்வேறு கண்டங்களில் ஒரே நேரத்தில் வெப்ப அலைகள், காட்டுத்தீ, கடுமையான வறட்சி மற்றும் கோர பெருமழை போன்ற தீவிர வானிலை விபரீதங்களை சங்கிலி தொடர் போல தூண்டக்கூடிய வல்லமை படைத்தது. உலகளாவிய புவி வெப்பமயமாதல் ஏற்கனவே உச்சத்தில் உள்ள நிலையில் இந்த எல் நினோவின் வருகை நிலைமையை மேலும் மோசமாக்கும் என வல்லுநர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எல் நினோ காலங்களில் ஆசியா, ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் பருவமழை பெய்து கடுமையான வறட்சியும் கட்டுக்கிடங்காத காட்டுத்தீயும் ஏற்படும். ஏற்கனவே மத்திய கிழக்கில் கடுமையான போர் மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வரும் வேளையில் இந்த வறட்சி பெரும் உணவு பஞ்சத்தை உருவாக்கக்கூடும். மறுபுறம் தென் அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவின் சில மாகாணங்களில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு கனமழை கொட்டி தீர்த்து கடுமையான நிலச்சரிவையும் வாழ்வாதாரத்தை முடக்கும் பெருவெள்ளத்தையும் ஏற்படுத்தும். சமீபத்திய ஆண்டுகளில் காலநிலை மாற்றம் காரணமாக பூமியின் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் 2026 ஆண்டின் 2ஆம் பாதையில் இந்த எல் நினோ அமைப்பு முழுவீச்சில் செயல்பட உள்ளதால் உலகளாவிய வானிலை அமைப்புகளில் இது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உறுதியாகியுள்ளது. இதன் காரணமாக உலக நாடுகள் தங்களது விவசாய திட்டமிடல், நீர் மேலாண்மை மற்றும் பேரிடர் மீட்பு பணிகளை இப்போதிருந்த போர்க்கால அடிப்படையில் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என சர்வதேச காலநிலை நிபுணர்கள் பலத்த எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய ஐரோப்பிய நாடான ஸ்லோவேனியாவை தாக்கிய கொடூரமான புயல் கொமெண்டா உள்ளிட்ட முக்கிய நகரங்களை நிலைகுலைய வைத்துள்ளது. நேற்று வீசிய பலத்த காற்று மற்றும் கனமழையால் கொமெண்டா நகரம் போர்க்களம் போல காட்சியளிக்கிறது. பலத்த காற்றுக்கு ஈடுகொடுக்க
முடியாமல் சாலைகளின் இருபுறமும் இருந்து பிரமாண்ட மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. பல வீடுகளின் கூரைகள் காற்றினால் அடித்து செல்லப்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. தெருக்கள் முழுவதும் சிதறி கிடக்கும் இடிபாடுகளால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய உள்ளூர் நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் களமிறங்கியுள்ளது. புயலின் தாக்கத்தினால் நகரின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலைகளில் மரங்கள் மற்றும் குப்பைகள் கொட்டி கிடப்பதால் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கி மக்கள் இயல்பு வாழ்க்கையை தொடர முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். சீரமைப்பு பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதிகாரிகள் சேதமடைந்த பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து இழப்புகளின் ஒட்டுமொத்த அளவை மதிப்பிட்டு வருகின்றனர். ஐரோப்பாவின் வானிலை அமைப்புகளில் ஏற்பட்டுள்ள தொடர் மாற்றங்களால் கடந்த சில நாட்களாகவே இதுபோன்ற திடீர் மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுகள் ஸ்லோவேனியா உள்ளிட்ட நாடுகளில் அதிகரித்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டுக்கிடங்காத பணவீக்கத்தால் அமெரிக்க மக்கள் தவித்து வரும் வேளையில் தற்போதைய இயற்கை சீற்றமும் அந்த நாட்டை பதம் பார்க்க தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் மத்திய மேற்கு பிராந்தியம் முழுவதும் அடுக்கடுக்காக வீசிய கொடூரமான புயல் மற்றும் அடுத்தடுத்து தாக்கிய சக்தி வாய்ந்த சூறாவளிகள் பல மாநிலங்களில் பெரும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளன. மத்திய மேற்கு பகுதி முழுவதும் கனமழை, ஆலங்கட்டி மழை மற்றும் பலத்த இடியுடன் கூடிய புயல்கள் தொடர்ந்து நீடித்து வருவதால் லட்சக்கணக்கான பொதுமக்கள் மின்சார விநியோகம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு இருளில் தவித்து வருகின்றனர். புயலின் கோர தாண்டவத்தால் நூற்றுக்கணக்கான வீடுகளும் வர்த்தக கட்டடங்களும் இடிந்து தரைமட்டமாகியுள்ளன. மோசமான வானிலை காரணமாக பிராந்தியத்தின் முக்கிய விமான நிலையங்களில் நூற்றுக்கணக்கான விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் தவித்து வருகின்றனர். இந்த ஆபத்தான புயல் அமைப்பானது தொடர்ந்து நகர்ந்து சென்று கொண்டிருப்பதால் அமெரிக்காவின் மத்திய மேற்கு பிராந்தியத்தில் உள்ள 5 முக்கிய மாநிலங்களுக்கு அவசர வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இல்லினாய்ஸ், இந்தியானா, அயோவா, மிசோரி, விஸ்கான்சின் உலகளவில் எல்னினோ காலநிலை அமைப்பு மீண்டும் தீவிரமடைந்துள்ளதாக NOAA நேற்று எச்சரித்திருந்த நிலையில் அமெரிக்காவின் தற்போதைய அதன் தாக்கம் தீவிரமாக பிரதிபலிக்க தொடங்கியுள்ளது. பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் மீட்பு படையினர் மற்றும் அவசரகால பணியாளர்கள் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் புயலின் தீவிரம் குறையாததால் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதில் பெரும் சவால்கள் நீடித்து வருகின்றன. இந்தியாவின் விவசாயத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் வாழ்வாதாரமாக விளங்கும் தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் படிப்படியாக முன்னேறி வருகின்றது. இருப்பினும் இந்த ஆண்டு அதன் நகர்வு மிகவும் சீரற்றதாகவும் கவலைக்குரியதாகவும் உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வரும் வேளையில் மேற்கு இந்தியாவின் முக்கிய மாநிலங்களான மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தில் பருவமழை எதிர்பார்த்ததை விட மிகவும் மெதுவாகவும் வறண்ட நிலையுடனுமே தொடங்கியுள்ளது. ஒருபுறம் பருவமழை மந்தமாக உள்ள நிலையில் மறுபுறம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன் எனப்படும் மேற்கத்திய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தலைநகர் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நள்ளிரவில் கடுமையான புயல் மற்றும் பெருமழை வெடித்துள்ளது. பருவமழையின் இந்த விசித்திரமான மற்றும் சீரற்ற தன்மையால் இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு தீவிர வானிலை சூழல்களை எதிர்கொண்டு வருகின்றன. டெல்லியில் மணிக்கு 70 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்றுடன் நள்ளிரவில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் மொபைல் போன்களுக்கு அவசரகால உரத்த எச்சரிக்கை ஒலிகள் அனுப்பப்பட்டன. டெல்லிக்கு IMD தற்போது ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் கசவுலி உள்ளிட்ட பகுதிகளில் 105 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை கொட்டியுள்ளது. பனி உருகுதல் மற்றும் கனமழையால் பாண்டோ அணை நிரம்பியுள்ளதால் பியாஸ் நதிக்கரையில் உள்ள மக்களுக்கு அவசர வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளா, தென்னிந்தியாவில் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கேரளாவின் பல மாவட்டங்களுக்கு அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் எல்னினோ காலநிலை அமைப்பு மீண்டும் தீவிரமடைந்துள்ளதாக NOAA அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள நிலையில் இந்த ஆண்டின் ஒட்டுமொத்த பருவமழை இயல்பான அளவை விட 90% மட்டுமே பெய்யக்கூடும் என IMD கணித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மரத்வாடா போன்ற மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் தற்போது வரை வெறும் 2 மாவட்டங்கள் மட்டுமே போதிய மழையை பெற்றுள்ளன. வரும் நாட்களிலும் மழைப்பொழிவு இதேபோல சீரற்றதாகவே நீடிக்கும் என்பதால் காரிப் பயிர் சாகுபடியை தொடங்குவதில் இந்திய விவசாயிகள் பெரும் சவால்களை சந்தித்து வருகின்றனர். இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.